விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன கேட்குறாரோ எல்லாத்தையும் குத்துடணும். நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பேச மாட்டார். அப்படியே கம்முன்னு இருப்பார். உம்முன்னு இருந்துட்டு எல்லாரையும் பேச வைப்பார். பேக்ரவுண்டில் ஒரு சோக பாடல் ஒன்று போட்டுருவாங்க. பார்த்தீர்களா இப்படி பண்ணிட்டாங்களா, அட பாவீங்களா, விஜயை போய் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு பண்ணார். அதனால் விஜய் பேச்சே போகாதீங்க. விஜய் அப்பா வித்தகார தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை மக்கள் நலன் எல்லாத்தையும் காட்டுப்பா, இனிமேல்ட்டு டெய்லி சட்டமன்றத்துக்கு வாப்பா, டெய்லி மக்கள் பிரச்சனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வேலை நிறைய கொடுக்கும், மக்கள் நலன் வேலை. அதை கொடுக்குறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே தவிர்த்து அவரும் அரசியல் கற்றுக்கணும்ல. அவர் அரசியலுக்கு புதுசு தானே, அவர் நல்ல அரசியல் பண்ணட்டும், அப்படி தான் அது பார்க்கணுமே தவிர்த்து இந்த ஆட்சி கவுறது கொள்றதுன்றது அதில் எனக்கு எப்படி அவங்க தான் வேறு ஏதோ கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் ஆட்சி அமைக்கிறாரு கொள்றாருன்னு நான் என்ன கேட்குறேன்னா, இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி விட்டது யார்? விஜய். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தெரியும். 4ஆம் தேதி நைட்டோ இல்லை 5ஆம் தேதியோ வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போய் திரும்ப போய் நேரில் பார்த்தேன், சிபிஐ நேரில் பார்த்து, சிபிஎம் நேரில் பார்த்து விஜயே வந்து கூப்பிட்றாப்புல ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு பார்க்கும்போது ஓரளவுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா